character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkland. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School. Very good evening my dear students, 12th standard computer students. ஓகேம்மா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போது அதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன், இட் இஸ் ஏ செட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் என்ன ஒர்க் பண்ண போகுது, ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத இன்டர்ஃபேஸாக என்ன பண்ணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுக்கும். சரிங்களா? அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம். என்ன ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கிளாஸ் ஆர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஹவு த ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரொசீடட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எப்படி ப்ரொசீட் பண்ணணும், எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நவ் வி டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு 3 மார்க். ஓகேங்களா? ஸோ அதையும் இம்பார்ட்டன்ட், இதையும் படித்து வச்சுக்கோங்க. The class template specify the interface to enable an object to be created and operated properly. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே ஒர்க் பண்ண போது அதுக்கான என்ன மாதிரியான இன்டர்ஃபேஸ் இருக்கணும், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண, ஒரு கிளாஸ் என்ன பண்ண போது ஒரு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், அந்த ஆப்ஜெக்டை எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்கணும், அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பக்காவாக இருக்கணும், ப்ராப்பராக ஆப்ரேட் ஆகிற அளவுக்கு அது என்ன பண்ணணும், அந்த கிளாஸ் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோட ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். தென் செகண்ட் ஒன், the next one பாருங்க, an object attributes and behavior is controlled by the sending function to the object. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அது என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இன்டர்ஃபேஸ் தான் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அங்கே என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன், சென்டிங் ஃபங்க்ஷன், ஒரு ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர். ஸோ அது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் யாருன்னா இன்டர்ஃபேஸோட ஒர்க். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த ஸோ ஒரு க்ரியேட் பண்ணும்போதே ஒரு கிளாஸ் என்ன க்ரியேட் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு அதோட பிஹேவியர் எப்படி இருக்கணும், எந்த இடத்துல எங்கே சேஞ்ச் பண்ணணும், அது எல்லாத்தையுமே யார் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா இன்டர்ஃபேஸ் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்ஃபேஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒர்க் பண்ணக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷனை தான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபார் எக்ஸாம்பிள் லெட் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் இன்க்ரீஸிங் கார் ஸ்பீட். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கார் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அதை வச்சு. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இன்ஜின் இருக்குது, கெட் ஸ்பீட் இருக்குது, ரெக்வயர்ட் ஸ்பீட் வேணும், ரிட்டன் என்ன அவுட்புட் வரப்போகுது, ஃபுல் ஃபியூல். ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம கீழே பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு கார் டிரைவ் பண்ணுறாரு, ஒரு டிரைவருக்கு என்ன தெரியணும், ஒரு காரை ஸ்பீடாக ஓட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அவருக்கு தெரியும். அது உள்ளே என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. அதுதான் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ்னால் அவர் காரை ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற இன்டர்ஃபேஸ் மட்டும் அவருக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்குள்ளே என்ன இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குது அப்படின்னு அவருக்கு தெரியாது. அது இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க் ஃபுல்லாகவே இன்ஜினோடது. ஓகேங்களா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க, அவருக்கு கெட் ஸ்பீட், அவர் ஸ்பீட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ரெக்வயர்ட் ஸ்பீட் எவ்வளோ அதுலேருந்து ஓகே. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அதில் 120 அப்படின்றது தான் லாஸ்ட் ஸ்பீட்னா அவருக்கு என்ன ரெக்வயர்ட், அதில் ஒரு 70யோ 80யோ அப்படின்றத டிரைவர் தான் முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? அதோட ரெக்வயர்ட் ஸ்பீட் என்ன, அது ஒன்று ரிட்டன் பண்ண இருந்தால் கொடுக்க போது, இல்லைன்னா டெர்மினேட் ஆகி வெளில வரப்போகுது, எஸ் ஆர் நோ. ஓகேங்களா? இதை வச்சு ஒரு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? த பர்சன் ஹூ டிரைவ் த கார் டஸ் நாட் கேர் அபவுட் த இன்டர்னல் ஒர்க்கிங். ஸோ பர்சனுக்கு கார் ட்ரைவ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும், அதுக்குள்ளே என்ன இன்டர்னல் ஒர்க்கிங் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது அவருக்கு. டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார் ஹி ஜஸ்ட் ப்ரெஸ்ஸஸ் த ஆக்சிலேட்டர் டு கெட் த டிசர்வ்ட் பிஹேவியர். ஸோ அவருக்கு ஸ்பீட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுவார், அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ப்ரெஸ் த ஆக்சிலரேட்டர்.
ஸோ ஆக்சிலரேட்டர் அவர் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், அவருக்கு தேவையான டிசர்வ் பிஹேவியர் அங்கே கிடைக்கும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் அவருக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்குள்ளே நடக்கிற இன்டர்னல் ஒர்க்கிங்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஹியர் த ஆக்சிலரேட்டர் இஸ் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த டிரைவர் அண்ட் இன்ஜின். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரெண்டுத்துக்கும் நடக்கிற இன்டர்ஃபேஸாக என்ன இருக்குன்னா, த ஆக்சிலரேட்டர் இஸ் த இன்டர்ஃபேஸ். அங்கே ஆக்சிலரேட்டர் தான் என்னவா இருக்குது, இன்டர்ஃபேஸாக இருக்குது. எதுக்குன்னா டிரைவருக்கும் இன்ஜினுக்கும். அப்போது டிரைவர்ன்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, த காலிங் அண்ட் இன்வோக்கிங் ஆப்ஜெக்ட். ஒரு கால் பண்ணணும், அந்த ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணால் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது அதான் காலிங் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஆப்ஜெக்ட் அங்கே ரன் ஆக போகுது, இன்வாக் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஜினில் தான் என்ன பண்ணுவது, கால்டு ஆப்ஜெக்ட். அவர் இன்ஜின்குள்ளே தான் அந்த என்ன இன்டர்னல் ஒர்க்கிங் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்க போகுது. ஸோ ஹியர் த ஆக்சிலரேட்டர் இஸ் த இன்டர்ஃபேஸ். ஸோ அப்போ இங்கே ஆக்சிலரேட்டர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிட்வீன் டிரைவர் அண்ட் இன்ஜின். இன்ஜினுக்கும் டிரைவருக்கும் இன்டர்ஃபேஸாக யார் இருக்காங்கன்னா ஆக்சிலரேட்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் in this case of function call would be speed 70 is the interface. ஸோ அதே தான் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா காலிங் ஃபங்க்ஷன் எதை சொல்கிறாங்கன்னா 70 ஸ்பீட் அவருக்கு வேணும் அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் என்னது, ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறாங்க, அவரோட ஸ்பீட் என்னது 70 வேணும் அப்படின்னு அசைன் பண்ணுறது. இது எல்லாமே இன்டர்ஃபேஸ்க்கான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இன்டர்னலி இப்போ தான் இம்ப்ளிமெண்டேஷனோட ஒர்க் நடக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்டர்ஃபேஸில் ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு, அந்த ஆக்ஷனை வச்சுக்கிட்டு ஆப்ஜெக்ட் ஒர்க் பண்ண போகுது. ஸோ இப்போ தான் ஆப்ஜெக்ட் என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்னலி த இன்ஜின் ஆஃப் கார் இஸ் டூயிங் ஆல் த திங்ஸ். It's where fuel, air, pressure and electricity come together and create the power to move on the vehicle. ஸோ இதுக்குள்ளே என்ன ஒர்க் நடக்குன்னு சொல்கிறாங்க, இன்டர்னலாக இன்ஜின் தான் எல்லா ஒர்க்கையும் பார்க்க போகுது. த கார் டூயிங் ஆல் த திங்ஸ். ஸோ கார்க்குள்ளே இருக்க இன்ஜின் தான் இது எல்லா இன்டர்னல் ஒர்க் எல்லாத்தையும் பார்க்குது. ஃபியூல், ஏர், ப்ரெஷர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது, ஒரு ஒன்னாயிட்டு டுகெதர் டு கிரியேட் த பவர். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுது, ஒரு பவரை க்ரியேட் பண்ணுது. அந்த பவர் வச்சு தான் வந்து மூவ் த வெஹிக்கல். ஒரு வெஹிக்கல் மூவ் பண்ணுறதுக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. இதை தான் இம்ப்ளிமெண்டேஷனாக சொல்கிறாங்க. இன்ஜினோட ஒர்க்கே இதுதான். ஓகேங்களா? ஆல் திஸ் ஆக்ஷன் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த டிரைவர். ஸோ இதுக்கும் டிரைவருக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்ஜினுக்குள்ளே என்ன ஒர்க் நடக்குன்றது டிரைவருக்கு தெரியாது. ஆல் ஆஃப் திஸ் ஆக்ஷன் ஆர் செப்பரேட்டட். இது எல்லாமே தனித்தனி. எதுலேருந்துன்னா டிரைவர்லேருந்து இது எல்லாமே செப்பரேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஹூ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபாஸ்டர். அவருக்கு ஸ்பீட் வேணும் அப்படின்னா, அவர் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னா அவருக்கு இன்டர்ஃபேஸ் என்னன்னு தெரிஞ்சால் போதும். இன்டர்ஃபேஸ் என்னங்க, ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணணும் மட்டும் தெரிஞ்சால் போதும். இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் அங்கே லிங்க் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. தஸ் வி செப்பரேட்டட் இன்டர்ஃபேஸ் ஃப்ரம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து இன்டர்ஃபேஸும் இம்ப்ளிமெண்டேஷனும் தனியாக பிரித்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. புரியும்னு நினைக்கிறேன். Let us see the simple example. Consider the following implementation of function that find the minimum of 3 arguments. ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்து அதுலேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம், அது என்ன ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ 3 ஆர்குமெண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, மினிமம் வேல்யூ வச்சு. லெட்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லெட்ன்றது இட் இஸ் எ கீவேர்டு. எந்த ஃபங்க்ஷன் கொடுக்கும்போதும் கீவேர்டு இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. மினிமம்ன்றது ஃபங்க்ஷனோட நேம். ஸோ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஃபங்க்ஷனோட நேம் இது. ஸோ 3 ஆர்குமெண்ட் அங்கே பாஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் அ ஆர்குமெண்ட், வேரியபிள் ஆர் அசைன் டு த வேல்யூ. ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இட் இஸ் அசைன் டு த இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஒய், தென் இஃப் எக்ஸ் லெஸ் தென் இசட், தென் எக்ஸ் எல்ஸ் இசட். ஸோ ஒன்று ஒய் வந்து எக்ஸை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக என்ன இருக்க போது, எக்ஸ் ஒன்று எக்ஸ் பெரிய மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும், இல்லை இசட் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். இல்லை இன்கேஸ் இது இஃப் கேஸு. இல்லைனா எல்ஸ் ஸ்பாட்டில் என்ன இருக்கும், ஒய் கிரேட்டர் தேன் ஒய் லெஸ் தென் இசட், தென் ஒய் லெஸ் இசட். ஸோ இது 3த்தையும் பிரித்து ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது மினிமம் வேல்யூ. ஒன்று எக்ஸ் ஒய் இசட்டில் ஏதாவது ஒரு வேல்யூ கண்டிப்பாக மினிமம் வேல்யூவாக இருக்கும். எது மேக்ஸிமம் வேல்யூன்றதை நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பியூர் ஃபங்க்ஷன். Pure function are function which will give exact result when the same argument and passed. ஸோ என்ன மாதிரியான ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலும் சேம் ரிசல்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட் இட். பியூர் ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் விச் வில் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட். அதோட எக்ஸாக்ட் ரிசல்ட் இருக்கணும். அதே மாதிரி
when the same argument are passed. என்ன மாதிரி சேம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலுமே அதோட ரிசல்ட் என்னவோ சேமாக இருக்கணும், அதுதான் பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் sin 0. ஸோ sin 0வோட வேல்யூ என்ன, 0 நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ sin 0 ஆல்வேஸ் ரிசல்ட் 0. எப்போவுமே எந்த மாதிரி ஃபங்க்ஷன் இது கால் பண்ணாலுமே sin 0வோட வேல்யூ 0 தான். ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. திஸ் மீன்ஸ் தட் எவ்ரி டைம் யூ கால் த ஃபங்க்ஷன் வித் த சேம் ஆர்குமெண்ட். எத்தனை வாட்டி இதே சேம் ஆர்குமெண்ட் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அகெயின் அண்ட் அகெயின் அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருந்தாலும் அதோட வேல்யூ என்னவோ 0னா 0 1 இது. ஓகேங்களா. A function can be pure function provided it should not have any internal variable which will alter the behavior that the variable. ஸோ என்ன ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலுமே அதோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகாமல் சேம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணால் அதுதான் பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. let us see an example. let square x. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும், எக்ஸோட ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இது ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டாலும் சரி அதோட ரிட்டன் என்னது x இன்ட்டு எக்ஸ் தெரியல, 2 ஸ்கொயர். அப்போ என்னது 2 இன்ட்டு 2 போட்டு பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ வேரியபிள் மாற போகிறதில்ல, எத்தனை வாட்டி கொடுத்தாலும் 2/2னா அதோட எக்ஸோட வேல்யூ என்னது சேம் வேல்யூ தான். ஸோ இதெல்லாம் வந்து பியூர் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இது கீவேர்ட்மா, இது ஒரு சின்டாக்ஸு, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. த above ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இஸ் பியூர் ஃபங்க்ஷன் பிகாஸ் இட் வில் நாட் கிவ் டிஃப்ரெண்ட் ரிசல்ட். ஸோ இது எப்போவுமே என்னது கண்டிப்பாக வேறு ரிசல்ட் கொடுக்க போகிறதில்ல. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உனக்கு நான் 2ன்னு சொன்னேன், இதே வேறு வேல்யூ கொடுத்தாலும் ஸ்கொயர்னாலே கொடுத்துருக்க வேல்யூ மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறது தான் ஸ்கொயர். எப்போயுமே இது மாறாது இல்லைங்களா, அதுதான் சொல்கிறாங்க. இது மாதிரி இருக்கிறதுலாம் பியூர் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. த above ஃபங்க்ஷன் ஸ்கொயர் இஸ் ஏ பியூர் ஃபங்க்ஷன் பிகாஸ் இட் வில் நாட் கிவ் டிஃப்ரெண்ட் ரிசல்ட். எப்போவுமே இது டிஃப்ரெண்ட் ரிசல்ட் கொடுக்க போகிறது கிடையாது. ஃபார் சேம் இன்புட், எத்தனை சேம் இன்புட் கொடுத்தாலும் அதே மாதிரி அதே சேம் அவுட்புட் தான் கொடுக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் வேரியஸ் தியரிட்டிக்கல் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹேவிங் பியூர் ஃபங்க்ஷன். One advantage is that if a function is pure, then if it is called several times with the same argument, the compiler needs only to actually call the function one. Let's see அந்த எக்ஸாம்பிள். ஸோ திருப்பும் அதை தான் சொல்கிறாங்க, எத்தனை வாட்டி நமக்கு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிட்டே அகைன் அண்ட் அகைன் நம்ம கால் பண்ணிகிட்டே இருந்தாலும் செவரல் டைம் கால் பண்ணாலுமே பியூர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் சேம் அவுட்புட் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதோட சின்டாக்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ, மார்க் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணு. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான சின்டாக்ஸாக கேட்பாங்க பப்ளிக்லி. let I is assigned to 0. 0 நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம். if I less than string length yes. ஸோ எஸ்ன்ற ஆர்குமெண்ட் நாங்கள் பாஸ் பண்ணுறாங்க. கண்டிஷன் என்ன, if I less than string length, இதுதான் கண்டிஷன். ஸோ இது பியூர் ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இருந்துச்சுன்னா பியூர் ஃபங்க்ஷன் do something which does not affect x. பியூர் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா எஸ் எப்பயுமே என்ன ஆகுது அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல, சேம் அவுட்புட் தான் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது if it is compiled string length yes is called each time and string length thus to illiterate over the whole of s. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் string length s ஆஃப்ன்றது பியூர் ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எத்தனை வாட்டி இலிட்ரேஷன் ரன் ஆனாலுமே அது என்னதான் எஸ்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஒரு பியூர் ஃபங்க்ஷன். சரிங்களா. if the compiler is smart enough to work out the string length is pure function and that s is not updated in the loop, then it can remove the redundant extra calls to string length and make the loop to execute only one time. ஸோ ஒரு ஆண்டி பார்த்திங்கன்னா எஸ்ஸை அப்டேட் பண்ணாமல் எந்த ஒரு வேல்யூமே கொடுக்காமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா கம்பைலர் என்ன ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுன்னா செக் பண்ணும். ஃபஸ்ட்டு இது எக்ஸாக்ட் ரிசல்ட் தான் வருதான்னு லூப் ஒன் டைம் ரன் பண்ணி பார்க்கும். அது இல்லை அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ செக் பண்ணும்போது அது லூப் வேரியபிள் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிவிடும், அந்த ரிடண்டன்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடும். சரிங்களா. ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்லேருந்துன்றது ஒரு பியூர் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. எக்ஸிக்யூட் ஒன்லி ஒன் டைம். ஸோ ஒன் டைம் அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும். கம்பைலர் செக் பண்ணும்போது அது இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஸ்ட்ரிங்லேருந்துன்றது பியூர் ஃபங்க்ஷன் அப்படியே சொல்லணும். From thus want to we understand string length is a pure function because the function takes one variable as the parameter and access it to find its length. This function reads external memory but does not change it and the value returned deserved from the external memory accessed. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பியூர் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒன் வேரியபிள் ஆஸ் த பேராமீட்டர், ஒரே ஒரு வேல்யூ தான் எடுத்துக்க போது அது பேராமீட்டராக எடுத்துகிட்டு அதை ஆக்சஸ் பண்ண போது அதோட லென்த் என்ன, ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னன்னு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷன். அதனால தான் ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எக்ஸ்டர்னல் மெமரிலேருந்து அந்த ஃபங்க்ஷன் ரீட் ஆக போகுது. ஸோ த ஃபங்க்ஷன் ரீட் த எக்ஸ்டர்னல் மெமரி பட் டஸ் நாட் சேஞ்ச் இட். அந்த எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை
இப்போ ஒரு டேபிளோட லென்த் அப்படின்னா கண்டிப்பாக அதோட லென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் தான் இருக்கும் போது எப்போவுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் லென்த் இதோட லென்த் என்னென்னு பாருங்கள் 1 0 1 2 3 4 5 இதான் இதோட ஸ்ட்ரிங் லென்த். இது எப்போவுமே என்ன பண்ண போகிறது இல்லை, மாற போகிறது கிடையாது. அதுதான் சொல்கிறாங்க. எந்த ஒரு வேல்யூவும் சேஞ்ச் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க, பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் நோட், எவாலுவேஷன் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் கேஸ் எனி சைட் எஃபெக்டிங் அவுட்புட். ஸோ எப்பயுமே பியூர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அவுட்புட்டை எந்த ஒரு எஃபெக்ட்டும் பண்ணாது. அதெல்லாம் பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கான்செப்ட் பார்த்தோம். அடுத்து பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன் இருக்குது. பியூர் ஃபங்க்ஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம். மற்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.